ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 3 பார்க்கலாமா? அதுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் ஹம்மிங் ட்ராமா வாய்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசி அதோட பார்த்துருப்பேன் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ எப்படியாச்சும் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு இவளுக்கு வேலை இருக்குது, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோவோட தம்பி காட்டுறாங்க. அவர் வந்து படைத்தளபதிகிட்ட பேசிகிட்டு இருக்கார். இந்த மாதிரி வந்து என்னோடய பையனை காப்பாற்றுங்க, என் பையனை வந்து யாராச்சும் கொண்டுருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு படைத்தளபதி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் நான் போருக்கு போவேன், இல்லாட்டி நான் போக மாட்டேன்னு சொல்லும்போது சரி நானே வந்து உன் பையனுக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஹீரோயின்கிட்ட வந்து ஹீரோ வந்து கேட்டுட்ருக்குறாங்க, நான் இல்லை அப்படின்னா நீ வந்து சேஃப்டியாக இருப்பில்ல, இந்த இடத்த விட்டு நீ போயிடுவில்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு முன்னாடி நான் வந்து கண்டிப்பாக இறந்துட்டேன் அப்படின்னா உனக்கு விடுதலை கிடச்சிடுமில்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மூஞ்சியே வந்து வாடிப்போச்சு. அப்போ வந்து அதெல்லாம் விடுங்க, நீங்களா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பேச்சை டைவர்ட் பண்ணுறது நம்ம ஹீரோவுக்குமே தெரியுது. அவர் சிரிச்சிட்ருக்காரு. இங்கே காட்டுறாங்க நம்ம பிரின்சஸோட தம்பியும் ஷியாவும் ஏதோ ரகசியமாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து நோட் பண்ணிவிட்டு வாங்க வாங்க உடனே ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒளிஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து எங்கே நம்ம ஒழிஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க 2 பேர் வந்து எதை பற்றி பேசுகிறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ தான் வந்து ஒரு பிளான் போடுறாங்க போல். இந்த மாதிரி வந்து எப்படியாச்சும் ஹீரோயினை வந்து தோக்கடிக்கணும், அதுக்கு வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ வந்து எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு பின்னாடி எந்த பதவியும் கிடையாது, பொருளும் கிடையாது, ஆனால் வந்து நீ என்னை லவ் பண்ணுற இல்லை, உன்னோட லவ் மகத்தானது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது அப்போ ஹீரோயினிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ அது டைலாக்கெல்லாம் எழுதியிருந்தே அப்படி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா வந்து எங்கே உங்களோட பாதி புல்லுக்கிட்டு காணும் அப்படின்னு அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி இதிலே வந்து ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து ஒழிஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஷியா சொல்கிற இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்து நாளைக்கு காலையில் தெரியும், நான் வந்து ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ எவ்வளவோ எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இவங்க 2 பேர் வந்து தவறி விழுந்துடுறாங்க. இப்போ யாரோ அங்கே இருக்கிறாங்க போல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் வந்து வர்றதை காட்டுறாங்க. அப்போ வந்து இவங்க 2 பேருக்கு கார்டனில் என்ன வேலை அப்படின்னு அங்கே இருக்கிற சர்வன்ட் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் இவங்க வந்து நான் இன்னொரு பிளான் வச்சுருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம மினிஸ்டர் பையன் இருக்கிறானல அவனை வந்து வர சொல்லியிருப்பாங்க. அவனை வர சொன்னது வந்து நம்ம ஹீரோ தான் போல். சப்போஸ் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா எப்படியாச்சும் இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ சூப்பராக நீங்கள் காயை நகர்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாமல் நீங்களே பிளான் போடுறீங்க தானே, காலையில் எனக்கு இருக்குதாம்மா அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. காலையில் விடிஞ்சிருச்சு. உடனே வந்து நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே கண்டுக்கல, எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 1 2 3 4 எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உடம்பு வெயிட் வேறு குறைக்கணும், ஏறின மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. அப்போ சர்வன்ட் வந்து லேடி நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அங்கேருந்து நோபல் லேடி காங்குப்பைன் வே வந்து வந்துட்டு என்னோடய பொருள் ஒன்று காணோம், அது உன்னோட இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துக்கிறாங்க. இருங்க நானும் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் கூட போய் ஹெல்ப் பண்ணிட்டுருக்குறாங்க. அவங்களும் வந்து முறைச்சிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னது இங்கே இல்லவே இல்லையா, இங்கே இருக்கிறது இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படிங்கிறாங்க ஹீரோயின். எல்லாம் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் மேலே பழி போட்டுட்ருக்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து வந்துடுறாங்க. உடனே ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு எங்கே என் மேலே வந்து பழி போட பார்க்குறாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. யாரடி நானா பழி போடுற, நீ தான் வந்து என்னோடய பொருளை எடுத்து வச்சுருக்குற, எல்லாரும் வந்து நீ எடுத்ததாக தான் சொன்னாங்க பாருங்கள் வேணாலும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு குட்டி பாக்ஸை கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோ எடுத்து பார்க்காரு. இந்த பாக்ஸுக்குள்ளே இதுதான் இருக்குது, இதுதான் உன்னோட உயர்தரமான பொக்கிஷமா அப்படின்னு சொல்லிட்டு டேட்ஸை காட்டுறாரு. டேட்ஸை காட்டினதுக்கப்புறம் உடனே ஹீரோ எடுத்துட்டு நீ ரொம்ப கவலைப்படாத, உன்னோட பொருள் தொலைஞ்சு வச்சுன்னு கவலைப்படாத, நான் இருக்கிற உன்னோட, நம்ம 2 பேரும் சேர்ந்து தொலாவோமோ அப்படின்னு சொல்லி போட்டு 2 பேரும் சேர்ந்து தொலாவிட்டுருக்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ராணிக்கு வந்து வருது. இந்த மாதிரி வந்து ஹீரோ வந்து காங்குபைன் வே கூட வந்து தொலாவிட்டுருக்குறாங்க, அவங்க மிஸ் பண்ண பொருளை அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஷியாவை காட்டுறாங்க. ஷியாவோட சர்வன்ட் வந்து நம்ம ஹீரோயின் பிளேஸில் வச்சோம்ல அது இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் நினச்சி பார்க்குறாங்க, நீ வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது யாராச்சும் பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக ஷியா தான் வந்து இந்த பிளான் பண்ணியிருக்கா நம்மளுக்கு தெரியும். இப்போ தான் வந்து அவள் எப்படி பிளான் பண்ணான்னு காட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் உங்களுக்கு ஒரு பன் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன் எடுக்கும்போது அந்த பன்னில் தான் வந்து
அந்த ரெட் கலர் முத்து இருக்குது. அதே ஷியா பார்த்துட்டு இவன் நம்ம பிளானை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எப்படியாச்சும் வந்து டிஸ்போஸ் பண்ணணும் யாருக்குமே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் உடனே வந்து அவங்க சர்வெண்ட்டு எப்படி அழிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது வாத்துக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு போட்டு போய் போட்டுடுறாங்க. அதே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு எனக்கே பிளான் போடுறீங்களா, வச்சம் பாரு உங்களுக்கு செக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஹீரோ வந்து அவையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டே வந்து பேசணும்னு கூப்பிட்டாங்கன்னு வந்திருக்காங்க. உடனே இருந்துட்டு ஒரே ஸ்மைலாக இருக்குது ஹீரோவுக்கு. அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு பிறந்தநாள் வருது எதானும் கொண்டாடலாமா, எதாவது ஸ்பெஷலாக உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஒன்றுமே தேவையில்லை கொஞ்சம் கம்முனுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவோட சர்வெண்ட் வந்துட்டு இங்கே பாருங்க இந்த ரெட் கலர் முத்து தானே காணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது இந்த முத்தா இது வந்து சால்ட் இன்ஸ்பெக்ஷனோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது எப்படி அப்போ இங்கே வந்துச்சு, அப்போ யார் எங்கே கொண்டு வந்தான்னு சொல்லும்போது வேக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது நான் கொடுக்கவே கிடையாது, இது ஏதோ வந்து மிஸ்டேக்காகி வந்திருக்கும் போல், நல்லா பாருங்கள் இது நான் கொடுத்த முத்து இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயம் வந்து நம்ம குயினுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நம்ம அங்கே போனாலும் பிரச்சனை, போகாட்டியும் பிரச்சனை, எப்படியும் பிரச்சனைகளுக்கு தான் போகிறாங்க, என்னதான் வாழ்க்கையோ, சரி ராணியாக இருக்கிறது ரொம்ப சிரமம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து வேயை கூப்பிட்டு விடுறாங்க. வே இங்கே வா, என்னோட தங்கமே என்னோட செல்லமே உன்னோடது காணாமல் போன முத்து இது தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்ருக்கிறாரு. இது கொஞ்சம் ஒன்றும் குறையில்லை அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் யோசிச்சுட்டு ஆமாம் இதே தான் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு வேவு கேட்டுடுறாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாருடி நான் கொடுத்ததா அது, ஏன்டி இப்படி போய் சொல்லிட்டு இருக்கிற, நல்லா பாரு அப்படின்னு சொல்லும்போது ஆமாப்பா நீங்கள் தான் கொடுத்தீங்க, என்னோடய பேர் கூட அதில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரே முறை தான் ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க, உங்கள் பொண்ணு எவ்வளோ கிளியராக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் வந்து சால் டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிற ஒரு பேஸ்க்கு இவ சீக்கிரட்டாக வேலை செஞ்சுட்ருக்காரு, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு போட்டு அவரோட பையனே வந்து வாக்குமூலம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து வேவா அவங்க வீட்டுக்கே போக சொல்லுங்கள், இந்த மாதிரி இவரை போட்டு ஜெயிலில் அடைங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து உத்தரவு கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் வந்து பயமாக இருக்குது, என்னை கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள், இது வந்து ராணி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை உங்கள் தண்டனை நிறைவேற்றப்படணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே வர்றாரு நம்ம ஹீரோயினை பார்க்குறக்கு. அப்போ எப்பா எத்தனை சிக்கல், எத்தனை டார்ச்சர், நம்மளை போட்டு டார்ச்சலாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயினிக்கிட்ட வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் லைப்ரரியில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரட்டுமா, நீங்கள் வந்து யாரையோ பார்க்க போகணும் நீங்கள் போகலையான்னு கேட்கும்போது அவ்வளோ பெரிய சிஇஓ இருந்த என்னையவே வந்து இப்படி பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய சிஇஓ, நீங்கள் இதை கூட சமாளிக்க மாட்டீங்களா, கண்டிப்பாக நீங்கள் சமாளிச்சிருவீங்க, சரி நான் இப்போ வெளியே போகிறேன், நீங்களும் வெளியே போகிறீங்களா அப்படின்னு தரிசி விட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு தலை வலிச்சு தொலையுது இவங்கனால எல்லாம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வேயோட அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க வந்துட்டு இவர் மேஜிஸ்ட்ரி அப்படின்னு அவர் போய் காலில் விழுகிறாரு. அப்போ வந்து கேட்குறாரு நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணினீங்க, குயின் சொன்னாங்களா உங்களுக்கு எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது குயின் போட்ட ஆர்டரை வந்து மீற முடியாது என்னால், அவங்க வந்து உங்களுக்கு மேலே வந்து நிறைய படைகள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, எனக்கு யார் தெரியுமா சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இருந்துட்டு என் தம்பி தான் வந்து எனக்கு எல்லாமே சொன்னான், உன்னை பற்றி எவ்வளோ ஃபுல்லாக வந்து அவன் தான் சொன்னான், அப்போ தான் நான் நம்பினேன், அதுக்கப்புறம் தான் வந்து அத்தாச்சி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா, அப்போ நான் வந்து அவங்களுக்கு கீழே தானே வேலை செய்கிறேன் அப்படின்னு இவரே சொல்கிறாரு. அப்போ வந்து என் தம்பி உன்னை என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது இல்லை பிரின்சஸ் ரூயன் தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் இது அத்தனைக்கும், ஆனால் அவரே என்ற மேலே பழி போடும்போது என்ன நாயன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கிறத நம்ம மினிஸ்டர் பையன் வந்து பார்க்குறா. மினிஸ்டர் பையன் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, உன்னையுமே மினிஸ்டர் பையனும் 2 பேர்த்துக்கும் வந்து தூண்டி விட்டு உன்னையும் அவனையும் 2 பேர்த்த வச்சு ப்ளேம் பண்ணி வச்சுட்டுருக்குறான். என்னோடய தம்பி வந்து ரொம்ப அறிவாளி தானே, உன்னை எப்படியோ வந்து ப்ளேம் பண்ணி இந்த மாதிரி ஜெயிலில் அனுப்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லும்போது ஓ அதுதான் சங்கதியா, எப்படியாச்சும் வந்து நான் அவனை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை வெளியே மட்டும் விட்டிங்கன்னா நான் பூரா உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். உடனே இருந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு தூக்கி விடலான்னு வரும்போது என்னோடய கெஸ்ட் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவனுக்குன்னா மண்டை குழம்புது. இங்கே நம்ம தம்பி கட்டுறாங்க. ஹீரோவோட தம்பி உட்காந்து யோசிச்சுட்டுருக்கிறா, இந்த கேமில் நான் எப்படி தோக்கவே கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினை பார்க்கறக்கு வந்து மினிஸ்டர் பையன் வந்திருக்கிறா. என்ன இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு பார்த்தா இரும்பி அவனுக்கு பிளட் வாமிட்டிங்கே வருது. நான் யாருக்குமே தெரியாமல் வந்திருக்கிறேன், தயவுசெய்து வந்து நான் சொன்னதை கேளுங்க அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி பிரின்சஸ் ரூயன் கூட எவ்வளோ வருஷம் நான் இருந்திருக்கிறேன், ஆனால் வந்து அவர் எனக்கே வந்து விஷம் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சரி வாங்க உடனே வந்து மருத்துவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதுக்கு டைம் இருக்காது, நான்
எப்படியும் இறந்துருவ, அவன் வந்து ஸ்லோ பாய்சன் வைக்கல, குயிக்காக வந்து ரியாக்ட் ஆகிற மாதிரி பாய்சன் வச்சுருக்கான், நான் எவ்வளோ ராயலாக இருந்தேன் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கண்டிப்பாக வந்து ஒரு உண்மை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட தம்பியோட ஆளுகளாக வந்து ஹீரோனோட பிளேஸை ஃபுல்லாகவே வந்து தீ வச்சு எரிச்சுட்டு போயிடறாங்க. லைப்ரரியே எரிஞ்சு பற்றி எரியுது. எப்படியாவது வாங்க தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் பையனை வந்து நம்ம ஹீரோயின் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகும்போது, இல்லை நான் வந்து இறந்துருவேன், நீங்களாவது சேஃப்டியாக போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுறான். உடனே வந்து அவன் வந்து சாகர நிலைமையில் இருக்கிறான், அவன் வந்து காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கும்போது, இந்த விளையாட்டு விளையாடுவாங்கள்ல, அப்போ வந்து அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க, நம்ம எப்போவுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள தோக்கடிக்க தான் நினைக்கணும், நம்ம அப்படி நினைக்காம போயிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளே ஒரு நாள் இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க அப்பா நினப்பிலே வந்து இவர் இறந்து போகிறாரு. இப்போ தான் வந்து ஹீரோயின் எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே பக்கத்தில் தண்ணி இருந்திருக்கும் போல், அதை வந்து எப்படியோ அங்கே நீச்சல் அடித்து அவங்க போய் தப்பிச்சு போகிறாங்க. அப்போ வந்து அவங்களால சுத்தமாக வந்து முடியவே இல்லை, இருந்தாலும் எப்படியாச்சும் வந்து நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே படியாக இருக்குது, படி மேலே வந்து ஏறி போயிட்டுருக்குறாங்க. அப்போ வந்து ஷியா பார்க்குறா. ஷியா பார்த்துட்டு யார் இது அப்படின்னு சொல்லி குமிஞ்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் தெரியுது. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கையை கொடுக்குறாங்க. அப்போ கை பார்க்க வந்து கை கொஞ்சம் எரிஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ ஷியா பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்காமல் உடனே போய் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்னால் வந்து நடக்க முடியாது, யாராச்சும் வந்து தூக்குற மாதிரி நான் போய் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஷியா போகலான்னு சொல்லும்போது, இல்லை போகாத என்னை விட்டுட்டு மட்டும் நீ போயிடாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஷியா கிட்ட சொல்கிறாங்க. ஷியாவுக்கு வந்து கொஞ்சம் மனசே கேட்கல. பட் இருந்தாலும் வந்து பின்னாடியே வந்து நம்ம தம்பி வந்துடுறாங்க. தம்பி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் ஜஸ்ட் இங்கே வந்தேன், இவன் என்னமோ கேட்டேன், அதுங்காட்டி அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன், பட்டு பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன ரொம்ப அடிபட்டிருக்கிய, உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதா, சொல்லு நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம தம்பி வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அது வந்து ஷியா பார்த்துட்டு இவன் என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து நீ போகலாம், நான் வந்து இவளை கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட தம்பி வந்து நான் பண்ணிக்கிற ஹெல்ப்பு நீ போடி அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஷியாவும் இனிமேல் இருந்தாலும் நம்ம கொன்னாலும் கொன்றுவான் அப்படின்னு சொல்லி போட்டு ஷியாவும் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினை வந்து தூக்கிட்டு போகும்போது சொல்கிறாங்க, இங்கிருந்து நான் போட்டேன்னு வச்சுக்குவேன், நீ என்ன ஆவ தெரியுமா, தேவையில்லாமல் வந்து ஹீரோவை என்னோடய வழியில் வர வேணான்னு சொல்லிடு, இல்லைன்னு வச்சுக்கவே உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இப்போவாவது ஜஸ்ட்டு கொளுத்தி தான் விட்டேன், நெக்ஸ்ட்டு அடுத்த மூவ் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, பார்த்துருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கிருந்து வந்து போடட்டா உன்னையவே அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோயினை வந்து போடுற மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்து பிடிச்சிக்கிறாங்க. தெரியுதா, என்கிட்டயெல்லாம் வச்சுக்கவே கூடாது, ஹீரோக்கிட்ட சொல்லி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து திடீர்னு ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ வர்ற மாதிரி தோணுது. யார் இது அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ தான் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறா. உடனே குடுன்னு நம்ம ஹீரோயின் இறங்கி போகலான்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க காலில் வந்து அடிபட்டுருங்காட்டி முடியல. அப்போ வந்து ஹீரோ வந்து பார்க்குறாங்க, என் தம்பி வந்து தூக்கிட்டு வர்றானே, நான் வந்து ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னு மனசில் நினைக்கும்போது, ஹீரோயின் என்ன தான் வந்து அவங்களால முடியலனாலும் அவங்க வந்து குடுன்னு ஓடி வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ அப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஹீரோயினிக்கிட்ட வந்து அவங்க தம்பி மிரட்டினது ஹீரோட்ட சொல்லுவாங்களா, இல்லை வந்து சொல்லாமல் நம்ம ஹீரோ விருப்பத்துக்கே வந்து விடுவாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.